டேய் சாமி முக்குளில இருக்கிற பேயாட்டங்கற பொம்பளை ஆட்டங்கற ஆறு பேச நீ பேசாத புண்டவாயா நீ தூசியா கட்ட போய் பேசுற நீ பேசல தான்டா அண்ணா பதலகற ஓய் ஓய் ஏங்க அட உங்கள தாங்க என்ன தாங்கறதெல்லாம் ஊர்பட்ட ஜென்மங்க காத்திட்டு கிடக்குதா என்னத்துக்கு அட உங்கள தாங்க அண்ணா எங்கள தாங்கறதாயா பொம்பளைங்க நீங்க பொறுத்துறீங்க கூட ஆமா அண்ணா ஓய் ஓய் இப்பேர்பட்ட தீராஜிற்கு தெய்வ சபை முன்னிட்டு வருகிற போதே ஆமா இப்பேர்பட்ட சபையில நான் யாருக்கிட்டடா போய் பேசட்டும் ஆடாடா சேங்ககாரே சேங்ககிட்ட போய் சொல்லு எதுவான கட்டியா ஏமா அண்ணா அவட பேசுறது ஆளு வேணுங்கறீங்க ஆமாண்ணா என்ன நினைக்கிறீங்க உலகளவி ஐசிரியா நாயவே பிடிச்சாந்துக்கறேன் டயானா மக டயானா வந்துக்கறாங்க சரி போய் அவட பேசுங்க அருமையா பேசுவாப்ல நல்லா பேசுவாளா ஆமா 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 அண்ணா குணமடமடா எப்படினா என்ன நினைக்கிற எப்படி அவ மஸ்தர் அளவுக்கு நீ ஆவுவியா அப்படியா அப்பேர்பட்ட பெரிய ஆளா என்ன பின்ன ஒரு நடந்தாலா போறோம் இந்த பக்கம் 100 பேர் உழுவாங்க இந்த பக்கம் 100 பேர் உழுவாங்க அண்ணா எல்லாம் பரவாயில்ல சரி எல்லாம் பரவாயில்ல கண்ணு சரிடா கண்ணு அண்ணா இந்த தேவடியா திருட்டு முள்ளகிறாள சரி இவ குணம் தான் சரியில்லை எப்படிடா குணமடமல கண்ணு அண்ணா நாய் கடிச்சா கூட 40 ஊசி தான் சரி இந்த தேவடியா திருட்டு முள்ளகிறாள இவ கடிச்சா எத்தனை ஊசி போட்டாலும் விஷம் போவாது அப்படியா ஆமா அண்ணா ஆ நாய் கடிச்சா தொப்படைய சுத்தி 40 ஊசி போடுவாங்க இந்த தேவடியா முட்டை கடிச்சா எதெல்லாம் போடுவாங்க கூடியில போடுவாங்க போனே இல்லையா அண்ணா ஆ சரி உன்னை நம்பி நான் போய் பாக்கிட்டா நீ முன்ன போ மாசு முன்னுக்கு வந்துருவேன் அப்படியா ஆமா அண்ணா உன்னை நம்பலாம் தான் கேறேன் ஆனா உன்னை எங்க விடுறதுன்னு தெரியல என்னமா என்னமாச்சு என்ன ஆச்சு என்ன பார்த்து பயந்துக்கிற பார்த்தா எனக்கு பயமா இருக்குதுண்ணா பயம் பிறக்குதோ சொல்லுமா என்னமா அண்ணா இவளை பார்த்தா எனக்கு பயமா இருக்குதுண்ணா ஓ பயமா இருக்குதா ஏன் அண்ணா இவளை பார்த்தா ஒரு பேய் மாதிரி தெரியுதுண்ணா கண்ணு அண்ணா பேயா இருந்தா கால் இருக்காது சரி இவளுக்கு கால் இருக்குது பாரு ஏமா கண்ணு அப்பெல்லாம் பயந்துக்காத 2023ல தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 அழகின பட்டமெல்லாம் கொடுத்தாங்க அந்த பொம்பளைக்கு அப்படியா போன வாரம் கள்ளப்படுத்தி டீ வைக்க போய் கேஸ் சிலிண்டர் வெடிச்சு இந்த மாதிரி ஆகி போயிட்டா சரி அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தா அவ்வளவு ஒரு பொம்பளை தான் அப்படியா போய் கிட்ட பேசி நல்லா பேசுவா பேசுவாளா ஆமா ஆமா ஊருப்பட்ட மாப்பிள்ளை திட்ட அப்படி ஆகி போயிட்டா அப்படியா ஆமா அண்ணா ஓ எப்படா கூப்பிட்டா பேசுவா கூப்பிடாயா உனக்கு வாய் கொத்தப்படலாம் கூப்பிடாயா வாய் கொத்த மாதிரிவா ஆமா ஆமா ஏடி ஏடு கட்டவளே மாடு கட்டவளே சூடு கட்டவளே சோடுகள தேவடிய முண்டை பேசுற சொத்த பள்ளி யார பேசுறீ அடி உன்னை தாண்டி என்ன அடி உன்னை தாண்டி அடி யாரு கண்டு போய் தக்கல்சி கண்டு போய் தக்கல்சி கோல் கண்டு போய் தக்கல்சி ஒரு மூடி மேல் மூடி தாங்க அடி ஆயா இந்த மாரியா கோலி பூச்சர் யாரா தக்கல்சிங்கிறது யாம் போல தடி பாத்து நீ சூரி விடுறீங்க உன் பிரச்சனை மாதிரி பேச 30 வருஷத்துக்கு உங்க பிரச்சனை தான் தான் அடி தோடிக்கணும் அப்படி ஆறு கால பிரிய ஆறு கால கழிக்கிறது ஏண்டியா கால போட்டு தலையில போட்டு சேவடியா 30 வருஷத்துக்கு உங்க பிரச்சனை தான் கூட நான் மூத்தரோட இடத்த கண்டு சக்கரத்து இதுல வச்சு சேவடியா என் பிரச்சனைக்கு போட்ட முந்தாடி ஒரு புண்ட வயல போற மற்றவங்க போடுற சக்கால் சேவடியா உனக்கு சூடு இல்ல உனக்கு வெக்கல்ல உனக்கு வாசல்ல உனக்கு மாடல்ல உனக்கு அறிவு இல்ல உனக்கு புத்தி இல்ல எவ்வளவு பிரச்சனை கஞ்சி பிடிச்சிருக்கு எந்த சக்கரத்துக்கு அடி வாங்கினேன் எந்த சவுத்தாருக்கிட்ட அடி வாங்கினேன் ரோச்சமெல்லாம் அவனு கேட்கறாளே யாக்கா ஏடி புடவெடுத்துக்கொள்ள போற துப்பத்த முண்டா அப்படி சொன்னா போட்டு போற நீ ஏண்டி அதுக்கா பேசுறேன் கரண்ட் புடிச்சு புகை வந்துரும் இந்த தக்காளி தான் மாமா மேல போட சொன்னா ஏண்டி அங்கேயே போடுவாங்க ஆமா நீ எல்லாம் ஜெரிச்ச பத்து மூட மாட்டேன் சனத்து முட்டா விடிய மூடுறேன் ஏண்டி அவரை குடிப்பட்ட கோயம் மெட்டுக்காட்டு வந்து குத்து பாப்பா இவத்தான் மாமா சனத்தை மூட சொன்னா ஆமா உன்னை என்ன உருட்டி கட்டப்பட்ட உருட்டி கட்ட அப்படி சொல்றீ தெரியாத பிள்ளை கட்டுறேன் ஏடி உருட்டி கட்டி கொடுத்து ஏடி உனக்கு எல்லாம் புடவை கட்ட தெரியாது நீ எப்படி கட்டணும் பொம்பளை பேர் தான் அடக்கடக்கமா புடவை கட்டணும்
எப்படி கட்டி விட்டு காட்டு அரியா பிள்ளைக்கு ஓஹோ உனக்கு தெரியாது அரியா பிள்ளை கட்டு அரியா பிள்ளைக்கு கட்டிட்டு புடவை கட்டணும் முத என்ன செய்யணும் என்ன பண்ணும் முத கொசனை போடணும் கொசவொன்னு பிடிக்கணுமா ஏடி புடவை கொசனை மாட்டே துப்பட்ட முண்டை அப்படி சொல்றீ கொசவொன்னு பிடிக்கணும் கொச மாட்டாச்சு முதல்ல பேசுங்க அண்ணா போன் பேசுறேன்னா முதல்ல பேசுறேன் ஏன் இந்நேரத்துக்கு போன் வருதா சனி பிடிச்ச அளவு நூத்தி போன் பண்ணுங்க வரட்டும் நூத்தி சக்காலத்து ஏண்டி நானும் உண்டாட்ட ஒரு பொம்பளை தானே எத்தனை வாலிபு இருக்கிறாங்க எத்தனை அப்பமா இருக்கிறாங்க ஆமாடி எத்தனை பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க நான் எப்படி மறைச்சு கட்டி ஆமாடி நீ அடி திறந்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அடி போங்கடி சக்காலத்துங்களே எங்க பாட்டி என்ன கடை கடை உடிச்சு புத்தி பழக்கி வச்சுக்கலாம் எப்படி என்னடி சக்காலத்துங்களா பிள்ளை வளர்த்து என் புண்டையில தான் பிள்ளைங்க நாங்களாம் அந்த காலத்துல எந்த ஜாக்கெட்டு பார்த்திருப்போம் எந்த லவுக்கு துணி பார்த்திருப்போம் எந்த பாடி பார்த்திருப்போம் பொட்டா பொழுது காட்டுல வேலையை செஞ்சு விட்டு பொழுதோட வந்து புடக்காடியில மூஞ்சி மூளையெல்லாம் தேய்ச்சி கழுவி விட்டு தொட்டில் இருக்கிற குழந்தைய எடுத்து பால் கொடுத்தமா சரி வவுத்துக்கு கம்மன்னு வவுத்து குடிச்சுக்கும் அப்புறம் அந்த காலத்து ஆம்பளைங்க 6 அடி 7 அடி உயரம் பாரு இந்த குழல்கார ஓக்க வந்தாங்க சரி இங்க என்னக்கா பொருளை வளர்த்துறாங்க சனியும் பிடிச்ச அளவு இந்தாக்கா உள்ளொன்னு போட்டு கட்டிக்கிறாங்க அதுக்கு மேல ஜாக்கெட் போட்டு கட்டிக்கிறாங்க அதுக்கு மேல முந்தானி செடி வேற போட்டு கட்டி போடுறாங்க போய் காட்டுல வேலை செய்யறீங்க பொழுதோட வந்து புடக்கடியில மூஞ்சி மட்டும் தான் கழுவுறீங்க தொட்டில் இருக்கிற குழந்தைய எடுக்கிறீங்க சரி குழந்தை வாயில எடுத்து வைக்கிறீங்க அது வெறும் கவிச்சு அடிச்சுக்கிட்டு பாலை கொம்பிட்டு கக்கி கொடுத்து அப்புறம் பிரச்சனை இருக்கு செலவு பண்ணி வைக்கமா எப்படி வா குழந்தை பாலை கக்கிட்டு கிடக்குது சரி வா ஒரு எந்திரத்துக்கு போலாம் வா ஊசி போட்டுட்டு போலாம் பாரு அந்த பையெல்லாம் பாரு பால் இல்லாத அப்படி கிடக்குது எங்களால அந்த கால பொம்பளை சோறு தின்னு பிள்ளை வளர்த்துருந்தா உங்களுக்கு அருந்து வரும் ஏண்டி அந்த காலத்தை பொம்பளை சோறு தின்னு பட்டேறு சோறு என்னடி சோறு தின்ன பாரு கேட்டு பாரு நானும் அந்த அக்கால ஒரு சோறு பொம்பளைங்க பெரிய காப்பெல்லாம் நம்ம சாமி குத்துவோம் சாம சோத்த ஆக்கி தாங்கடையில ஆப்பாப்பைய மூட்டு வச்சுட்டு காட்டுல இருக்கிற கீரை ஒரு ஆட்டுக்குட்டிக்கா கடை எடுத்துக்கிட்டு கீரை கடைஞ்சு 2 கட்டி சாம சோத்த போட்டு 2 அப்ப கீரை ஊத்தி நாங்க அவுத்துக்கு சாப்பிடுமா சரி பெரியக்கா நம்மளுக்கு ஒரு முளத்தோட்ட சோறு வரும் கேட்டு பாரு அந்த அக்கால ஏண்டி உனக்கு எல்லாம் முளகுத்துடா வரல முளகுத்துட்டு அப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு மலை இருக்கும் கேட்டு பாரு பெரியாக்கா ஒரு மலையில குறைந்த பால் குடிக்கும் அப்புறம் அந்த ஆண்டு அவருன்னு பிடிச்சுன்னு விட்டுரும் சரி கேட்டு பாரு பெரியாக்கா அப்பெல்லாம் நம்ம நெருக்க பிடிச்சுன்னா பெரியாக்கா சவுத்து மேல பிடிச்சு விடுவோம் நீங்க என்னக்கா பிள்ளை வளர்த்துறாங்க வச்சு நீ முடிச்சாரு இதாக்கா சொச்சிட்டு சும்மா அடிச்சு போடுறாங்க அப்படின்னு சொச்சிட்டு அடிச்சு வந்து வாய் வைக்கிறாங்க அதெல்லாம் பிடிச்சு நீங்க போய் கிடக்குது குழந்தை வாயில எடுத்து வைக்கிறாங்க அதுக்கு உடம்பு தெரியாத நெஞ்சு சப்பிக்கிட்டு புடுக்கிட்டியா இந்த பையனுக்கெல்லாம் பாட்டு பாட்டு வைக்க ஆமா அந்த காலத்து பொம்பளை சோறு திறந்து நாங்க இந்த காலத்து பொம்பளை எவ்வளவு ஊக்க பாக்குறோம் ஏடி தீஞ்சு போட தீசிலேட்டுங்கிற அந்த காலத்து பொம்பளைங்கிறிய அந்த ஆய எந்திரிச்சு ஒரு ஆம்பளை ஒரு அறுபத்தா கூட பட்டிட்டு நீ ஏண்டி இப்படி கிடக்குறது அது ஏண்டி எங்க கூட்டுக்கார குடிக்கார கூத்தியா அப்பேற்பட்ட புண்ணியவான மகராச யாரு பாரு அறம் மத்தலக்காரனா புண்டக்காரனா கூத்தியா முழுவாதக்காரனா தாடி விட்டுட்டு ஆமா வப்பேன் கூத்தானே தெரியுறாங்க அவனை பாத்துக்கிட்டு தான் நம்ம மக்களை காப்பாத்த முடியாது அப்படின்னு மேட்சின் வேலைக்கு கொத்து வேலைக்கு போனேன் சேலம் சரி இந்த கொத்து மேய்ச்சிரிங்க தண்ணி மூட்டு குடுத்துக்கிட்டு செங்கல் எடுத்து கொடுத்து ஊம்புக்குள்ளேயே இருக்க சொன்னாங்க அப்புறம் வரியா ஒரு நாளைக்கு 2 பேரும் சினிமா பாக்கலாங்கிறாங்களே சொன்ன ஆற சினிமாவை கூப்பிடுறா சரி நான் மகளிர் சங்கத்தில் நான் தான் தலைவி எதிராச்சு பேச்சுல கேச்சு கொடுத்து இழுத்து விட்டு சரி அம்மா இருமா வரேன் மகளிர் சங்க தலைவி நான் தான் இல்ல மகளிர் சங்கத்தின் தலைவியே நீ இப்படி இருக்கிறேன்னா இன்னும் உங்க தலைவி குழுவில் இருக்கு எப்படி இருப்பாங்க கேச்சு கொடுத்து இழுத்து விட்டுருந்தேன் அடியே சொத்தப்பள்ளி வரமாட்டேங்கிறியா சரி அப்படின்னு என்ன மண்ணெல்லாம் ஜல்லி எல்லாம் களவு கலக்க போட்டாங்க ஒரு நாளைக்கு 50 மூட்டை 60 மூட்டை களவு கலக்கி தாயா அப்படி அழைச்சு போயிட்டு ஏண்டி சொத்தப்பள்ளி ஏண்டி வாரத்துல 7 நாள் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கூலினா 2200 ரூபாய் சம்பளம் வாங்குற நீ எல்லாம் ஒரு பொம்பளை பிறந்து ஒரு அடக்கொடுக்கமா பாவாடை எடுத்து கட்ட மாட்டேன் அடி சக்காச்சி நானும் பாவாடை கட்டிக்கிட்டு தான் இருந்தேன் சார்த்து பால் நின்றுக்கிட்டு இப்படி களவு தூவி கொடுத்துக்கிட்டு சரி இந்த கீழ் கட்டத்துல மேய்ச்சிருங்க பொழுது ஆகி போச்சா களவை கலக்கணுக்கு அப்படியே கிடக்குது அப்படின்னு கரண்டியில வாரி செவுத்துக்கு அடிச்சாங்களே
நான் சாரத்துக்கு மேல நின்றுக்கிட்டு இப்படி கலவு தூக்கி கொடுத்துருங்கிறேன். அண்ணாந்து பார்த்தாங்களா அங்க ஒரு ஓட்ட சரி இதாட்டங்கிறது வளைச்சு அதனாலதான் இப்பெல்லாம் சட்டி போட்டு பிடிச்சிருக்கிறோம். ஆமாக்கா, கொத்து மேய்ச்சிரிங்களா வயிற்று பிள்ளைங்களா இருந்தா மூக்குள்ள வேலைக்கு கூப்பிடுறாங்க. நம்மளாட்ட கிளவிகளா இருந்தா பாக்கி போய் மண்ணு சரிங்கிறாங்க. கொத்து மேய்ச்சிரிங்க அப்படியாக்கா? சரி, அதனாலதான் சட்டி போடுற. அதெல்லாம் இந்த கொத்து மேய்ச்சிரிங்களும் அது மாதிரி தான் பண்றாங்க. ரூமுக்குள்ள வேலை கொடுக்குறாங்க. ஏய், இங்க பாரு. இல்லைன்னா போய் மண்ணள்ளி கழுவி போப்பாட்டி. ஆமா, நீ என்னோட தோழி போயிட்டு தானே. ஆமா, நான் என்ன வேலை சொல்றதோ அந்த வேலையில செய்வேன். கொஞ்சம் வகுத்து கஞ்சி ஊத்துனா போதும். கஞ்சி கொடுத்தா என்ன வேணாலும் செய்வே நீ. சத்தியமா செய்வேன். சத்தியமா உன் காலால சொல்ற வேலையை என் கையால செய்யுது. அப்படியா? ஆமா, நம்ம 2 பேரும் பேசக்கூடிய வார்த்தையில பொழல் போட்டோம்.